ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.4 ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். நிகழ்ச்சி ஏ, அதாவது நிகழ்ச்சி ஏவுக்கான நிகழ்தகவு 0.5. ஓகேங்களா? ஏவுக்கான நிகழ்தகவுனா எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து பி ஆஃப் ஏ வந்து 0.5ங்களா. நெக்ஸ்ட்டு பிக்கான நிகழ்தகவு 0.3. அப்போது பி ஆஃப் பி நிகழ்தகவு 0.3. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில், அப்போது ஏவும் பியையும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஏ மற்றும் பினாவே என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? எனில் ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு பார்க்கலாங்களா? அப்போது முதல்ல ஏவும் பியும் நிகழ்வதற்கான நிகழ்தகவை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் நமக்கு கேட்ட ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி த பார் ஹோல் பார் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு நிகழ்ச்சி ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். அதே அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவு முதல்ல கண்டுபிடிச்சா தானே அதுக்கப்புறம் நிகழாமல் இருந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க முடியும். இப்போது பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இருக்குது. நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பிங்களா. இப்போது பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.3 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு ஏவும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போது அதோட மதிப்பு 0. அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு 0.5, இங்கே 0.3, 0.8ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏ மற்றும் பி நிகழாமல் இருப்பதற்கான, ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பாருங்களா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா 1 மைனஸ் அந்த நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவை நம்ம கழிக்கணும். 1லேருந்து அதை கழிக்கணும். ஓகேங்களா? அப்போது 1 மைனஸ் 0.8 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 1லேருந்து 0.8 கழித்தோமா 0.2ன்னு வருங்களா. அதாவது 1 0 0.8 கழித்தால் நமக்கு கடை வாங்கினா 10, 10ல் 8 கழிச்சா 2, இங்கே 0.2ன்னு வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதெல்லாமே முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸுங்க. கம்பல்சரி இது வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இந்த கணக்குகள்லேருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.